பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். யெகோவா ஷாலோம் என்று பெயர் கூட நம்ம கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தை கட்டளிடுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருந்து திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசி கேட்போம். மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமென். ஆம் தேவஜனமே, நம்ம வாசிக்கிற விதமாக ஆண்டவராகிய இயேசு மன்னிக்கிறது குறித்து சொல்லி கொடுக்குறாரு. மற்றும் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணும்போது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணும்போது அநேக போஸ்டர் இருக்குது, எவ்விதமாக ஜெபம் பண்ணோம் அப்படின்ட்டு. சில நேரங்கள் நம்ம பணிந்து குனிந்து ஜெபம் பண்ணுவோம், முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுவோம். அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நின்று ஜெபம் பண்ணும்போது. அது மட்டும் இல்லை, இங்கே சொல்கிறார் கர்த்தர் எவ்விதமாக கர்த்தர் நம்மளை மன்னித்திருக்கிறாரோ அதே போல் பிறர் நம்ம மன்னிக்கணும்னு அழைக்கிறார். இந்த காலை வேலையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, ஆமென். நமக்குள்ள எவ்விதமான ஒரு கசப்பான வேர் இருக்கக்கூடாது. எவ்விதமாக ஒரு செடி இருக்கு இல்லைங்களா, அந்த செடி ஆமென் அதோட வேர்கள் நன்கா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதோட கனிகள் நல்லா இருக்கும் இல்லையா. ஒருவேளை அந்த செடியை வேர் கசப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது அதில் எவ்வளோதான் நம்ம பராமரித்து எவ்வளோதான் உரை போட்டு தண்ணி ஊற்றி நம்ம என்னதான் நம்ம நல்ல கனி வரும்னு எதிர்பார்த்தோம்னா நிச்சயமாக வராது. அதே போல் நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் எந்த ஒரு கசப்பு இருக்கக்கூடாது, கசப்பான வேர் இருக்கக்கூடாது. அந்த கால வேலையில் கர்த்தர் நம்மளோட பேசி கொண்டிருக்கார். ஆமென். ஒரு வேளை ஆமென் நம்ம இருக்கிற இடங்களில் ஒரு வேளை வீட்லேயோ சரி, இல்லை வேலை ஸ்தலத்துலையோ சரி, இல்லை காலேஜ்லேயோ சரி, ஸ்கூல்லையோ சரி, எங்கே இருந்தாலும் சபையிலையோ சரி, எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு பிறர் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. ஒரு வேளை அந்த கசப்பை நம்ம வைத்து கொண்டிருக்கோன்னா நம்ம நினச்சிப்போம் அநேக நேரங்களில் நம்ம தான் அவங்களை தண்டிக்கிறோன்ட்டு. இல்லை, நம்மளை நாமே தண்டிச்சுக்கிறோம். எவ்விதமாக ஒரு விஷத்தை நம்ம குடித்தோன்னா அதுக்கு பலன் மரணம் இல்லைங்களா. ஒரு விஷத்தை நம்ம குடிச்சோன்னா நம்ம தான் மறிப்போனா, இந்த மன்னிக்காம இருக்கிற ஒரு தன்மை எப்படின்னா, நம்ம விஷத்தை குடிச்சிட்டு மற்றவங்க மறிக்கணும்னு பார்க்கறது. அவ்விதமாக இருக்கக்கூடாது. தேவஜனமே, நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் எவ்விதமாக சிலுவையில் நம்மளை மன்னித்தார், நம்மளோட பாவங்களை மன்னித்தார், குறைகளை மன்னித்தார், குற்றங்களை மன்னித்து அவர் சொன்னார் இல்லையா, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாது இருக்கிறார்கள். அதே போல் நம்மளும் பிறர் மன்னிக்கணும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நோகடிச்சிருக்கலாம், உங்களை ரொம்ப உங்களை ஒருத்தர் பாதிச்சிருக்கலாம், ஒருவேளை ஏமாற்றிருக்கலாம், இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால ஆமென் நீங்க அவங்களை மன்னிக்கும் போது அதே அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் மன்னியாத இருப்பீர்களானால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்களை தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் என்றார். ஆமென். நம்ம மன்னிக்கலனா நிச்சயமா நம்ம எவ்வளவுதான் ஜபம் பண்ணாலும் நம்ம ஜபங்கள் கேட்கப்பட. தாவீது சொல்லுவார் இல்லையா, என்னோட ஜபங்கள் என்னோட மடியில விழுகிறது, பதில் வராம. அதே போல் அநேக நேரங்களில் விதமாக நம்ம மன்னிக்காம பிறர் மன்னிக்காம இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜபம் பண்றோம், நிச்சயமா நம்ம ஜபங்களுக்கு பதில் வராது, ஜபங்கள் பரலோகத்துக்கு எட்டாது. இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறார், ஆமென். நம்மளுக்குள்ள எங்கேயாவது ஒரு கசப்போ இருந்துச்சுன்னா, ஒரு மன்னிக்க முடியாத தன்மை இருந்துச்சுன்னா, இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபித்து அவங்களை மன்னித்து ஆமென் ஒப்புரவாகலாமா. கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேலை சத்தத்தை கேட்க பாராட்டின கிருபைக்கு நன்றி ராஜா. ஆமென். அப்பா, எவ்விதமாக நீ சொன்னீரப்பா, நீங்களை எங்களை மன்னித்துரு. அதே போல் அப்பா பிறகு நாங்கள் மன்னிக்க ஒரு வேலை ராஜா எங்களுக்குள்ள அப்பா நீண்ட நாட்களாக அந்த கசப்பு எங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்பா ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அப்பா நம்ப வச்சு ஒருத்தர் அப்பா கழுத்து அறுத்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அப்பா உடைய சமாதானம் பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியா செபிக்கிற அந்த கசப்பான வேற அப்பா நீர் எடுத்து போடும்படி இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்புகளும் வெளியேற்றும்படியா ஜெபிக்கிற ராஜா. எவ்விதமாக அந்த மாறாவ ராஜா நீர் மதுரமாக்க நீரோ. அதே போல இந்த ஜெப வேலை ஜெபிக்கிற வேலையில அப்பா அந்த கசப்புகளை ஆமென் நீர் மதுரமா மாற்றும்படியாக அப்பா யார் மேல எங்களுக்கு கசப்பு இருக்குதோ, அந்த வெறுப்பு இருக்குதோ, பொறாமை இருக்குதோ, இயேசுவின் நாமத்தினால் எவ்விதமாக நீர் மன்னித்தீரோ அதே போல நாங்க அவர்களை மன்னித்து ராஜா ஒப்புரவாகும்படியாக, அவர்களோட பேசும்படியாக, பழங்கும்படியாக, உம்முடைய அன்பை செலுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஆட்கொள்ளுங்க, ஆளுகை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராக.